எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் சினிமா தியேட்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே. என்னாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே. உன் வேலையை பாரு. வேடிக்கை பார்க்க இல்ல, கிளம்ப. அலிபாபா ஏழைகளின் துணை. அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகளெல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே ஆசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா. நான் ஆபரேட்டர் ரூம்ல வேலைக்கு சேர்ந்த நாள என்னால மறக்க முடியாது. ஒழுங்கா வேலை செய்வியா? செய்வையா. அப்பா அம்மா இல்லாத பையன் நல்லா வேலை செய்வான். அந்த வீடை எடுத்துட்டு வா. வாங்க, பக்கத்துல வா. கவனமா வேலை செய்யணும். டைம் ஆயிட்டு, மெயின் ஆன் பண்ண. ஆர்க்க கொஞ்சம் கரெக்ட் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியசாமி வாங்க. பக்கத்துல வா, நீ நல்லா வருவ. நல்லதுங்க. மக்கள் திலகம் வாழ்க! புரட்சி நடிகர் வாழ்க! மக்கள் திலகம் வாழ்க! புரட்சி நடிகர் வாழ்க! சண்முகம் பொட்டி வந்துருச்சுடா. வா போறையா பெரியசாமி வா. இந்த பிரிண்ட தான் ராஜலட்சுமி தியேட்டர்லயும் போடணும். சண்முகம் கிளம்பு. ஐயா, வயிற்று வலிக்குது, என்னால போக முடியாதுங்க. நான் போறேங்க. சரி, ஆனா கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை ஆயிடும். முடியுமா? என்னால முடியுங்க. தம்பி, வேலையை நல்லா முடிச்ச. இந்த இதை வச்சுக்க. இல்ல வச்சுக்க, நல்லா வருவேன். நீ நல்லா இருப்ப. ரொம்ப நன்றிங்க.
அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா இங்க வாங்க பெரியசாமியை பாக்கணும் நாள் வேலையா இருக்கப்பா பெரியசாமிண்ணே என்ன உங்களை தேடி யாரா வந்திருக்காங்க இங்க வா த்ரெட் பண்ண சினிமா ஆபரேட்டர் பெரியசாமிங்கிற அந்தஸ்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன் அப்படி பாக்குற? உங்க தயவுல ஒரு டிக்கெட் கூட கிடைக்காதான்னு என்கிட்ட எத்தனை பேர் கேக்குறாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன நடுராத்திரில வீடு திரும்புறீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. ஜனங்களே இல்லாத தியேட்டர் எப்படி மாறி போயிடுச்சு. பெரியசாமி என்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. வாங்க பெரியசாமி உட்காருங்க. முதலாளி ஒரு விஷயம் சொன்னாரு. முன்ன மாதிரி தியேட்டரும் ஓடுறதில்ல, கலெக்ஷனும் வர்றதில்ல. இனிமே இந்த சினிமா தியேட்டரை எப்படி நடத்த முடியும்னு யோசிக்கிறேன். கல்யாண மண்டபமாக்குனா நல்லா போகும்னு சொல்றாரு. என்ன பண்றது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமும் தொழிலை மாத்தித்தானே தீரணும். சரிங்க, நான் வரேன். அந்த எட்ஜில் பிடிங்க. கரெக்டா இருக்கா? இருக்கு சார். 7.2 38 காலையில உங்களை தியேட்டருக்கு வர சொன்னாங்க. வாங்க பெரியசாமி சார், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னால நம்பவே முடியல. நான் 40 வருஷமா வாழ்ந்த தியேட்டர் அடையாளமே தெரியாதபடிக்கு புதுப்பிச்சிருந்தாங்க. இனிமே டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ல தான் படம் போடுவாங்க. அதை பத்தி என்னென்னவோ சொன்னாங்க. இது ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கிற லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட் சார். இது ரன் ஆகும்போது இதுல இருந்து எந்த விதமான நாய்ஸும் வராது, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். தவிர 100 ஸ்கிரீனிங் மேல போனா கூட படம் பாக்குறதுக்கு தெளிவா இருக்கும், எந்த வித ஸ்கிராச்சும் தெரியாது. மூத்த தொழிலாளிங்கிற முறையில என்ன துவக்கி வைக்க சொன்னாங்க. படமும் ஓட ஆரம்பிச்சது. ஆனா எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு.